நம்ம எல்லாரும் உட்காரலாம். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவே என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவே என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனா எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனா கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம், எந்த தேவனா என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனா கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளோ, எந்த சம்பத்தோ ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுவோம், வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளோ, எந்த சம்பத்தோ ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்கா செழி தொங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்கா செழி தொங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனா எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனா கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலோ ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனா கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனா சொல்லுங்க, உந்தன் வழிகளில் நான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்த வசனங்களை அறிக்கை பண்ணுவோம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். உபாகமம் 28:12. பொருளாதாரத்திற்கென்று ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். சத்தமா நீ கையிட்டு செய்யும். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏசாயா 54:13. நம்முடைய சந்ததிக்காக உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்.
உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நம்முடைய குடும்பத்திற்கு 112 சங்கீதம் 1-6. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியுள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் நீதிமான், நித்திய கீர்த்தியுள்ளவன். இந்த காடில் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் ஆதியாமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற காரியங்கள் யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளோடு நம்மோடு கூட கர்த்தர் இருந்தால் நாம் காரிய சித்தி உள்ளவர்களாக மாறுவோம். அதாவது எந்த வேலையை எப்படி செய்யணும், எப்படி செஞ்சால் ஆசீர்வாதம் கிடைக்கும், எப்படி நம்முடைய ஆசீர்வாதத்தை பெருக்கிறது, இந்த வேலையில் எப்படி பெஸ்ட்டாக செய்கிறது, இந்த தொழிலை எப்படி பெஸ்ட்டாக செய்கிறது, இந்த படிப்பை எப்படி பெஸ்ட்டாக படிக்கிறது, இதுதான் காரிய சித்தி. அல்லேலூயா. ஆதலால் ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் ஆண்டவர் நமக்கு காரிய சித்தி உள்ளவர்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. 3ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அந்த ஆண்டவரை அறியாத மனுஷனாகி அந்த எஜமானன் கண்டு அவன் அறிந்து கொண்டான். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். ஃபெயிலியர் ஆகாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதற்கு யோசேப்பு எப்படி ஒரு ஒழுங்கான ஒரு யோசேப்பை குறித்து எந்த ஒரு தவறும் வேதத்தில் எழுதப்படவே இல்லை. அவனுடைய வாழ்க்கை அவ்வளோ ஒழுங்காக காணப்பட்டது. அவன் தேவ ஆவியை பெற்றவனாக இருந்தான். அவன் தகப்பனாகிய யாக்கோபு கூடவே அவன் யோசேப்பு இருக்கிறான். அப்போ அந்த தகப்பன் என்ன செஞ்சிருப்பார், அவருடைய வாழ்க்கையிலே பண்ணின மிஸ்டேக் எல்லாம் சொல்லியிருப்பார். நான் என் அண்ணனை ஏமாத்தினேன், எங்கள் அப்பாவை ஏமாத்தினேன், என் மாமனாரை ஏமாத்தினேன், உங்கள் மாமாவை நான் ஏமாத்தினேன், ஆனால் அதில் எனக்கு ஒரு சமாதானமே இல்லை. என்னைக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனை நான் பிடிச்சிட்டு அவருடைய ஆசீர்வாதம் தான் வேணும்னு நான் நினச்சேனோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நீனும் அதே மாதிரி அல்லேலூயா யாரையும் ஏமாத்தாத. நீ கரெக்டாக நீ வேலை செய், நீ கரெக்டாக காரியங்களை செய், கர்த்தரை பிடிச்சிக்கோ, கர்த்தரை ஆராதி, சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியே அப்பா சொல்லி சொல்லி கொடுக்க யோசேப்பு எந்த தவறும் செய்யாமல் அவன் வாழ்ந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொப்பனங்களை கொடுக்கிறார், தரிசனங்களை கொடுக்கிறார், அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்ம பிள்ளைகளையும் நாம் அப்படி நம்ம வாழ்க்கையில் நடந்த தோல்விகளை எல்லாம் அவர்கள் செய்யாதபடிக்கு, நான் இப்படிலாம் ரொம்ப பெரிய பாவத்தெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு இடரல் ஏதுவாக காணப்படும். ஆனால் கர்த்தர் செய்த அற்புதங்களை அவர்களுக்கு சொல்லி அல்லது ஆவிக்குரிய காரியத்தில் ஃபெயிலியர் ஆனதை சொல்லி அவர்களை அது செய்யாமல் நீங்கள் வாழுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் பரிசுத்தத்திலும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது மட்டுமல்ல, நம்ம வாழ்ந்து காண்பிக்கும் போது யோசேப்புக்கு தரிசனம் 17 வயசுலே கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தரிசனங்களை கொடுப்பார். அவர்கள் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறார்கள் என்ற வெளிப்பாடுகளை கொடுப்பார், வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அதை சுதந்திரிக்கவும் கர்த்தர் உதவி செய்வார். அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அப்படி கற்றுக் கொடுப்போம். அவர்களை சின்ன வயதிலே அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம கற்றுக் கொடுப்போம். அபிஷேகம் பெற வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம வலியுறுத்த வேண்டும். உங்களில் யாராவது அபிஷேகம்
அபிஷேகம் பெறாமல் இருந்தால் நீங்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகம்தான், ஆவியானவர் தான் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதில் எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், அதே போல் என் பிள்ளைகளும் வாழணும். கையை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகள் கூட ஏன் கூட நீங்கள் இருக்கணும்ப்பா, அதற்கு நாங்கள் ஆண்டவரை யோசேப்பை போன்ற ஒரு வாழ்க்கை வாழணும். எல்லாரும் கையை உயர்த்தி கேளுங்க. யோசேப்பை போன்ற ஒரு வாழ்க்கை. புறஜாதி ராஜா சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேறு ஒருவன் இந்த உலகத்தில் இல்லை. அவ்வளவு ஞானம் இருக்கிறது, அவ்வளவு அறிவு இருக்கிறது. அல்லேலூயா. அவனை அந்த தேசத்துக்கு அதிபதியாக மாற்றணும்னு சொன்னான். போத்திபார் பார்க்குறான், ஓ கர்த்தர் இந்த யோசேப்போடு இருக்கிறான், அவன் என்னெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது, செழிப்பாக மாறுகிறது, வெற்றி அடைகிறது. அதில் என் வீட்டுக்கு இவன் அதிகாரியாக வைப்போம். சிறைச்சாலைக்கு போகிறான், சிறைச்சாலை தலைவன் பார்க்குறான், இவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறான், இந்த சிறைச்சாலைக்கு அவன் தலைவனாக இருக்கட்டும். நம்ம பிள்ளைகள் எங்கு போனாலும் தலைவனாக தலைவியாக இருக்க வேண்டும். நாமும் எங்கு சென்றாலும் தலைவனாக தலைவியாக இருக்க வேண்டும். அடிமைத்தனம் என்பது நம்ம வாழ்க்கையிலும் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எல்லாரையும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து அவன் காரிய சித்தி உள்ளவனாக மாற்றினது போல நாங்கள் அறிக்கை செய்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்தின்படியும் இந்த வசனத்தின்படி ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் எங்களுடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. யோசேப்போடு இருந்தது போல அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த வருஷத்திலே ஆண்டவரே யோசேப்பு உயர்த்தப்பட்டது போல் அவர்கள் உயர்த்தப்படட்டும். இவர்கள் இந்த ஜபத்திலே ஈடுபட்டு இருக்கிறவர்களும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தது போல இவர்களோடு கூட கர்த்தர் இருங்க. நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசு எல்லாருக்கும் கட்டளையிடுங்க. அந்த நாள் உம்முடைய வருகை இருக்குமானால் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் இந்த நாள் முழுவதும் பரிசுத்தமாய் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருந்து வாய்க்கப்படும்படியாக இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. நல்ல பாதுகாப்பை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க. இந்த நாளை ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.